அல்லேலூயா. என்ன பிரச்சனை வந்தாலும் வாழ்க்கை தன் மனதை கர்த்தருக்குள் திடப்படுத்துகிற மனுஷன். அல்லேலூயா. ஒரு பிரச்சனை வந்தால் தேவ சமூகத்தில் விழுந்து கேட்ட கண்ணீரோடு கேறு. அன்றைய வாழ்க்கை இப்படி அடிக்கடி போராட்டம் வருது, அடிக்கடி குடும்பத்தில் பிரச்சனை வருது, என் ஊழியத்தில், என் வருமானத்தை, வேலை ஸ்தலத்தை ஒரே குழப்பமாக இருக்குது ஆண்டவர் சொல்லி அதுக்காக சிந்திக்க தேவ சமூகம் உட்காந்து கழுது கண்ணை விட்டு ஜெபித்துப்பா. கர்த்தர் நல்ல ஞானத்தை கொடுத்து தப்பித்து கொள்ள போக்கையும் உருவாக்குற தகப்பனாக இருக்கிறார். கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீ புதிய உயர்வை காண ஞானமாக நட. உன் பிள்ளைக்கு ஞானத்தை கற்றுக்கொடு. ஆமென். இதில் வளரால இல்லையோ ஞானத்தில் வளரணும். ஆமென். அறிவில் வளரணும். ஞானம், புத்தி, அறிவுள்ள ஆவியான் ஒருவரே. பிள்ளை நிரப்பு ஆண்டவரே, ஞானத்தால் நிரப்புங்க, அறிவிழா நிரப்புங்கன்னு கேளுங்க. நிச்சயமாய் கர்த்தர் நிரப்புவார். இயேசு கிறிஸ்து ஞானத்தினால் நிரப்பினார், அறிவிலா நிரப்பப்பட்டார், தேவ ஆவிலா நடத்தப்பட்டார், தேவாவில போதிக்கப்பட்டார், தேவாவில வளர்க்கப்பட்டார். ஆமென். அவர் வளர்ந்ததெல்லாம் தேவ ஆவியுக்குள்ளே நடத்தப்பட்டார்கள். அல்லேலூயா. வளர்ந்ததெல்லாம் தேவ ஆவியினால், நடந்த பாதையில் தேவ ஆவியினால். அப்போ எவர்கள் தேவனுடைய ஆவியில் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். நீ யாரால் நடத்தப்படணும் தெரியுமா? உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியால் நடத்தப்படணும். அவருடைய சத்தத்தை கேட்கணும். அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு நீ கீழ்ப்படி நடப்பாய். ஆனால் அந்த ஒரு வாழ்க்கையில் ஒரு புதிய உயர்வை தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் என்ன பிரச்சனை வந்தாலும் சவால் சந்திக்க கற்றுக்கொள்ளணும். ஆமென். உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் என்னன்னு தெரியணும். எப்படிப்பட்ட அபிஷேகத்தை உனக்கு வச்சிருக்கான்னு புரிஞ்சுக்கொள்ளணும். அது வல்லமுள்ள அபிஷேகம், எதையும் சவாலை மேற்கொள்கிற அபிஷேகம். ஹல்லேலூயா. ஒரு முறை